Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்தி யூடியூப் சேனல்ஸில் எனக்குமே பர்சனலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இது உண்மையா சார் 75% கிரிட்டீரியா ரிமூவ் பண்ணிட்டாங்களா? ஏன்னா தம்ப்நெயில் அவங்க அப்படி தான் வச்சுருந்தாங்க. 75% கிரிட்டீரியா ரிமூவ் பண்ணியாச்சு, ஜெய் அட்வான்ஸில் 3rd அட்டெம்ப்ட் வந்துருச்சு. அதாச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஜெய் அட்வான்ஸுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷர் ட்ராப்பர் 1 2 வருஷம் மட்டும்தான் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். ஜெய் மெயின்ஸ் வந்து 3 தடவை எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3வது தடவை நீங்கள் ஜெய் மெயின்ஸ் கிளியர் பண்ணாலுமே ஈவன் நீங்கள் 99% வச்சுருந்தாலும் 99.9% வச்சுருந்தாலும் ஜெய் அட்வான்ஸுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆக மாட்டீங்க. நீங்கள் அதுக்கு என்ஐடிஸில் ஒரு டாப் என்ஐடிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 99% மேலே நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலே கண்டிப்பாக நம்ம என்ஐடி திருச்சி, என்ஐடி கேலிக்கட், சூரத்கல் இந்த இடத்துலையே வந்துட்டு உங்களுக்கு சிஎஸ்சி கிடைக்கிறதுக்கான சான்சஸே அந்த பாசிபிலிட்டிஸே ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் வந்துட்டு இந்த கிரைட்டீரியா வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, 3rd அட்டெம்ப்ட் வந்துருச்சுன்னு அந்த தம்ப்நெயிலை வச்சுருந்தாங்க. நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அப்படியே உல்ட்டாவாக இருந்துச்சு. அவங்க வந்து அதை பற்றி பேசவே இல்லை, அதை விட்டு வேற ஒரு விஷயத்தை பற்றி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசியிருந்தாங்க. அது என்னன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி மட்டும்தான் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக 27th ஆகஸ்ட், சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ், ஒரு 1 வீக் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. நான் ஊருக்கு போயிட்டேன். ஸோ ஊருக்கு போயிட்டு என்னால் ரொம்ப வீடியோ கண்டென்ட் எடுக்க முடியல. இப்போ தான் திரும்ப வந்தேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக நிறைய அப்டேட், உங்களுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் அவைலபிலிட்டி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 4 to 5 months கூட இல்லை, 4 months தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப விகோரஸாக படிக்கணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அக்டோபரில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் எல்லா வீடியோஸுமே நான் அப்கமிங்கில் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் தெரிவிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நிறையா பேரண்ட்ஸ் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை காமிச்சிங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிசாப் கவுன்சிலிங் மூலமாகவும் ஜோசா கவுன்சிலிங் மூலமாகவே எனக்கு தெரிஞ்ச நிறையா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய என்ஐடிஸ், நம்ம சவுத் இந்தியன் என்ஐடிஸ் குறிப்பாக நிறைய பேர் என்ஐடிஸ், IIIT காஞ்சிபுரம், ஐஐடி மெட்ராஸ் இங்கெல்லாம் ஜாயின் பண்ணிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். இவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து சீனியர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் எழுத போகிற ஆஸ்பைரன்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க இந்த கதைக்கு வருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஷஸ்ட்ரி பவன் 27th ஆகஸ்ட் அன்றைக்கே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஜாப்னு சொல்லுவாங்க, ஜேஇ அபெக்ஸ் போர்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஜேஇ அபெக்ஸ் போர்டு. ஆக்சுவலாக இவங்க தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டெசிஷன் அத்தாரிட்டி. இவங்க நினச்சா ஒரு ரூலை மாற்ற முடியும், புதுசாக ஒரு ரூலை இன்க்ளூட் பண்ண முடியும். என்டிஏக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட வேலை ஜஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது மட்டும்தான். அவங்க வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவ்வளோதான். அந்த ஏஜென்சியோட வேலை என்னதுன்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது மட்டும்தான். ஈவன் அந்த கொஷின் பேப்பர் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களோட அந்த சூப்பர்விஷன் இல்லாமல் என்டிஏவால் எதுவுமே பண்ண முடியாது. ஜேஇ அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இவங்களோட கையில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேஇ அட்வான்ஸ் வந்து வருஷம் வந்து ஒரு ஐஐடிஸ், அதாச்சும் டாப் 7 ஐஐடிஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஐஐடிஸ் கொஷின் பேப்பர் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க தான் டோட்டலாக ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்போ வந்து ரிசல்ட் டேட் வரணும், எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு யோசிக்கிறது அவங்க தான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர் வச்சு செஞ்சுட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் உண்மை. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் அவங்க வந்து கொஞ்சம் லிபரலாக விட்டுட்டாங்க. ஓகே பரவாயில்ல, பசங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஈஸியாக வச்சுருவோன்ட்டு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருந்துச்சு போன வருஷம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படியே டவுன் ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு. இந்த வருஷம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு புது விஷயம் ரிசல்ட்டில் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடி ப்ரிப்பரேட்டரி கோர்ஸுக்குன்னு ஒரு செப்பரேட் கட் ஆஃப் கிடையாது. இந்த வருஷம் அந்த ப்ரிப்பரேட்டரி கோர்ஸுக்குன்னு ஒரு செப்பரேட் கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸுக்கு ஜஸ்ட் 18 மார்க்ஸ். நினச்சி பாருங்கள், நீங்கள் ஈச் சப்ஜெக்ட் ஒரு மார்க் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் 18 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐஐடிஸில் படிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த வருஷம் ஏன்னா ரொம்ப 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 கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் ஜேஇ அட்வான்ஸுக்கு 9 to 10 months இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, அஸ் வெல் அஸ் போர்டு எக்ஸாமும் விட்டுறாதீங்க. போர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வருஷமே நிறையா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போர்டில் விட்டதுனால அவங்களுக்கு 85% இருந்துமே
அது வேஸ்ட்டாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போச்சு. ஓகே, இப்போ வரைக்கும் இவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா குறைச்சிட்டோன்னு சொல்லவே இல்லை. இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஜஸ்ட் இந்த மெம்பர்ஸ் வந்து மாற்றிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். இவங்க 27th ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஆக்சுவலாக காமிக்கிறேன். 2023 இதே மாதிரி வந்துட்டு ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. ஸோ அப்போ இருந்த மெம்பர்ஸ்க்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மெம்பர்ஸ் மாற்றிருக்காங்களே தவிர மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹானரரி சேர்பர்சன் இவரை வந்து மாற்றலை. இங்கே பாருங்கள் 2023 இது வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4th October 2023 அதே சஸ்ட்ரி பவன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் எஸ்கே ஜெயின் விசி பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி ஹானரரி சேர்பர்சன். ஓகே, ஸோ இதே சேம் பர்சன் தான் இப்பயும் வந்துட்டு ஹானரரி சேர்பர்சன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர் எஸ்கே ஜெயின். இப்போ அவர் ரிட்டையர் ஆயிருப்பாரு. ஸோ ஃபார்மர் விசி பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் இந்த ஹிந்தி யூடியூப் சேனல்ஸில் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு இதை கூட அவங்க கம்பேரே பண்ணலை. இவங்க டைரெக்டாக ஸோ இவருக்கு வந்து மெயில் பண்ணுங்க, இவர் புதுசாக வந்திருக்காரு, இவரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, ஸோ இவர் வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் இவரோட மெயில் ஐடி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நீட் ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் இவருக்கு மெயில் பண்ணலாம். பட் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியாது. அதனால் நீங்கள் போர்டை வந்து கொஞ்சம் லீனியண்ட்டாக எடுத்துக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட கைண்ட் அட்வைஸ். ஸோ இவங்க மாற்றுவாங்க அவங்க மாற்றிடுவாங்கன்ட்டு மாற்றிட்டா சந்தோஷம் தான், எனக்குமே சந்தோஷம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து 74.5 அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடுமை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு வந்து 72% எடுத்துருந்தான். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுறான். அது இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். நிறைய சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. மோர் தென் 1 வந்துட்டு அந்த வருஷம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு விஷயம் என்னதுன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வந்துட்டு கரெக்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப லிபரலாகவோ லீனியண்ட்டாகவோ ஓகே இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுறான் அதனால் அவனுக்கு கொஞ்சம் லீனியன்ட் பண்ணுவோம் அப்படி பண்ணுற மாதிரி தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 3 பேர் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுனாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக சார் கண்டிப்பாக அடிச்சிருவேன் சார், நான் வந்து சூப்பராக எழுதியிருக்கேன் சார், அவ்வளோதான் சார், எனக்கு ஜஸ்ட்டு 10 மார்க்ஸ் தான் சார் வேணும், எனக்கு மோர் தென் 20 மார்க்ஸ் வரும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்த பசங்க கூட இல்லை சார் வரல சார், பாயிண்டில் போயிடுச்சு சார், 0.2% சார் போயிடுச்சு சார் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த வருஷம் வருத்தப்படக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஜேஇ ப்ரிப்பரேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதில் 75% நீங்கள் கண்டிப்பாக போர்டு எக்ஸாம் கொடுத்து தான் ஆகணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க போர்டில் எப்படி மார்க் எடுக்கணும் அதுதான். அதாச்சும் இங்கே வந்து கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சிமிலர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஜேஇன்னு வர்றப்ப இதுக்கான ஃபோக்கஸ் ஏரியா வேறு. அதாச்சும் இதுக்கு வந்து எம்சிக்யூஸ் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அதுவே வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஜேஇ ஆஸ்பைரன்ஸ் வந்து குறிப்பாக வந்துட்டு போர்டு எக்ஸாமில் மார்க் விடுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மார்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து இங்கே நிறைய ஷார்ட்கட்ஸு நிறைய கிராஃபில் டக்குன்னு சால்வ் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி நீங்கள் அங்கே போகிறப்ப உங்களுக்கு ஸ்டெப் மார்க் எல்லாமே கட் ஆகி அட் லாஸ்ட் உங்களோட மார்க் ரொம்ப கம்மியாகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன் போர்டுக்கு எப்படி எழுதணுமோ அப்படி எழுதுங்க, ஜேஇ எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுமோ அப்படி அட்டன் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு புரியுது. பட் நீங்கள் லேர்ன் பண்ணி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. போன வருஷமே பார்த்தீங்கன்னா 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த வருஷம் ட்ராப் எடுத்து படிக்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் 15 to 16 lakh கண்டிப்பாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் நீ ஒரு 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸில் வரணும். அப்போனா தான் ஓரளவு காலேஜஸ் ஆச்சு அதாச்சும் ஜேஇ மீன்ஸ் மூலமாவது ஓரளவு உங்களுக்கு சிசாப் கவுன்சிலிங்கில் ஜோசாவில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிசாப் கவுன்சிலிங்கில் நார்த் சைடு எங்கேயாவது உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் இன்னும் லெஸ் தென் 1 lakh வந்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் சைடே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஜிஎஃப்டிஸ் கண்டிப்பாக கிடச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இவரோட எஸ்கே ஜெயின் இவரோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் skjain@iitk.ac.in. அட்டுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி @iitk.ac.in இதான் இவரோட இமெயில். ஸோ இவரோட இந்த இமெயில் ஐடிக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு மெயில் சென்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து நீட்டோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியாது. இவங்க வந்து ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் அது வேறு இது வேறுன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரீமியம் அந்த லெவல் இருக்குது. ஸோ அதனால் அதுலேருந்து இவங்க இறங்கி வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேஸ்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுக்கே அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்டு அஸ் வெல் அஸ் ஜேஇ எக்ஸாம் ரெண்டுத்துலையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டில் 50% இருக்கே சார் அப்படின்னா இருக்குது, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க
இவங்களோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெறும் எம்சிக்யூஸ் பேஸ் பண்ணி எடுக்க முடியாது. அதனால ஜேஇ அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எம்எஸ்கியூஸ் உண்டு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் உண்டு, பேராகிராஃப் பேஸ் பண்ண கொஷின்ஸ் இருக்குது, அது மாதிரி மிக்ஸ்டு கொஷின்ஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை விட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போர்டு எக்ஸாம் லெவல் வந்து குவைட் குட் அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அதில் மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு 10 மார்க் கொஷின்ஸ் இருக்குது, கிராஃப் இருக்குது, ஜியாமெட்ரி இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் நாலேஜஸ், ஸோ மல்டிபிள் டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து எழுதுறீங்க. ஸோ அந்த நாலேஜும் உங்களுக்கு வந்து வேணும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் காலேஜ் படிக்க போகிறீங்க, காலேஜில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்லாம் இருக்கும். இன்ஜினியரிங் மேக்ஸில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு பயாலஜியை பற்றி தெரில, டாக்டர் படிக்கிறவங்கள பற்றி அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நிறைய விஷயம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சால்வ் பண்ணணும், ட்ராயிங் இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி படிக்கிறதுனால ஸோ அவங்க குறைப்பாங்களாங்கிறது டவுட்டு தான். ஸோ நீங்கள் நல்லா படிச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப ரூமர்ஸை நம்பாதீங்க, நீங்கள் படிப்பில் ஃபோக்கஸ்டாக இருங்க, நல்லா படிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா அப்டேட்டுமே நான் சொல்கிறேன். என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வர எல்லா அப்டேட்டுமே யூடியூப் சேனலுக்கு முன்னாடி நான் அதில் தான் சொல்லுவேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிங்க. ஜேஇ மெயின்ஸில் சூப்பரான மார்க் எடுங்க. ஜோசா கவுன்சிலிங் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச காலேஜை நான் உங்களுக்கு வாங்கி தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர்.